தமிழக அரசு மேஜர் அவசர நிலையை கொண்டு வந்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் பொங்கல் பரிசு தொகையாக 1000 ரூபாய் வழங்காததை கண்டித்தும் தேமுதிக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மதுரவாயலில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கைதாகினர். தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்ட அவர்களை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளின் குரலை திமுக அரசு நசுக்குவதாக குற்றஞ்சாட்டினார். இன்னைக்கு எங்களை கைது பண்றீங்களா? கொடுங்க, பொங்கலுக்கு 1000 ரூபாய் இப்பயே கொடுங்க. நாங்க எல்லாம் ஆர்ப்பாட்டத்தை விட்டுட்டு வெளியே போறோம். ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கோ மக்களுக்கோ நிதி போய் சேரல. அது மட்டும் கிடையாது, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, எல்லா இடத்துலயும் கஞ்சா போதை இதுதான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடுல. இதெல்லாம் பேசக்கூடாதா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க? இது மினி எமர்ஜென்சி இல்ல, ரியல் எமர்ஜென்சியை விட மிக மோசமான ஒரு மேஜர் எமர்ஜென்சியா தான் இன்னைக்கு இந்த தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இதேபோன்று செங்கல்பட்டு மற்றும் திருப்பூரிலும் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. தென்காசி தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் சேலத்தில் தலா ஒருவருக்கு HMP வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் HMP வைரஸ் பாதிக்கப்பட்ட 2 பேரும் உடல் நலத்துடன் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. HMP வைரஸ் பரவும் வீதம் பெரிய அளவில் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் பதற்றமடைய தேவையில்லை என அறிவுறுத்தியுள்ளது. அதே சமயம் கூட்டம் அதிகமாக உள்ள பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துவது, தும்மல் இருமலின் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்ளுதல் உள்ளிட்டவற்றை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டே இந்த வைரஸ் கண்டறியப்பட்டதாகவும் இதற்கு வழக்கமான சிகிச்சையே போதுமானது என்றும் தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. பெங்களூர் மற்றும் குஜராத்தைச் சேர்ந்த 3 பச்சிளம் குழந்தைகள் உட்பட 5 பேருக்கு HMP வைரஸ் பாதிப்பு உறுதியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நுரையீரலை தாக்கும் ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் என்ற HMP வைரஸ் குழந்தைகளையும் வயதானவர்களையும் அதிகம் பாதிக்கிறது. சீனாவில் HMP வைரஸ் பாதிப்பால் ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் பெங்களூருவில் 3 மாத பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தைக்கு HMP வைரஸ் பாதிப்பு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளிப்பது மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ICMR மற்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் ஆலோசனை நடத்தியது. பெங்களூருவில் 2 குழந்தைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 3வது குழந்தை HMP வைரஸால் பாதிக்கப்பட்டது. கடந்த 24ஆம் தேதி பாதிக்கப்பட்ட நிலையில் குழந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். HMP வைரஸ் பாதிப்பால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தவிர்க்க வேண்டியவை குறித்து அகில இந்திய மருத்துவ கூட்டமைப்பு சில வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூக்கடைப்பு, மூக்கில் நீர்வடிதல், இருமல், மூச்சு விடுவதில் சிரமம், மூச்சு திணறல், தொண்டை கரகரப்பு, காய்ச்சல், தோல் தடிமன் போன்ற அறிகுறிகள் இருக்கும். ஜலதோஷம், இருமல் போன்ற அறிகுறி இருந்தால் இருமும் போது மூக்கு மற்றும் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சோப்பு நீரால் அடிக்கடி கைகளை கழுவுவதோடு பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணியவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மற்றவர்களுடன் கைகுலுக்குவது, ஒருவர் பயன்படுத்திய கைக்குட்டையை பயன்படுத்துவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் எனவும் அகில இந்திய மருத்துவ கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. தனிநபர் கருவிகளை பிறருடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பதோடு சுயமாக மருந்து எடுத்துக் கொள்ளாமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. HMP என்பது புதிய வைரஸ் தொற்று அல்ல எனவும் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். சீனாவில் பரவி வரும் HMP வைரஸ் தொற்று குறித்து இந்தியாவில் அச்சம் எழுந்து வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் HMP வைரஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா விளக்கமளித்துள்ளார். அதில் பல ஆண்டுகளாக இந்த வைரஸ் பரவிக்கொண்டுதான் இருப்பதாகவும் குளிர்காலத்தில் இது வேகமாக பரவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். Is not a new virus. It was first identified in 2001 and it has been circulating in the entire world since many years. HMPV spreads through the air by way of respiration. This can affect persons of all age groups. சீனாவின் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் நாட்டில் சுகாதார அமைப்புகள் விழிப்புடன் இருப்பதாகவும் நட்டா குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் HMP வைரஸ் பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது என்றும் காய்ச்சல், சளியின் போது எடுக்கும் வழக்கமான முன்னெச்சரிக்கையே போதுமானது என்றும் உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் முதன்மை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். HMPV வைரஸ் பாதிப்பு பயப்படக்கூடியது இல்லை என மருத்துவ நிபுணர் அமலோற்பவநாதன் தெரிவித்துள்ளார். ஃபர்ஸ்ட் மக்கள் எதுக்கும் அச்சப்பட தேவையில்லை.
ஏனென்றால் இது கொரோனா வைரஸ் போல அல்ல. கொரோனா வைரஸ் வந்தபோது அது மனித குலத்துக்கே புதிது, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த வைரஸ் அப்படி அல்ல, 2001 மனித குலத்துல இருந்துட்டே வருது. HMPV தொற்று அச்சம் பரவி வரும் நிலையில் குழந்தைகளுக்கு காய்ச்சல், இருமல் நீடித்தால் உடனடி மருத்துவ பரிசோதனை அவசியம் என்று தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் சுரேந்தர் தெரிவித்துள்ளார். இல்லை, ஃபீவர் ஒரு 4-5 நாளுக்கு மேலே விடவே மாட்டேங்குது, காஃப் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வார்னிங் சிம்டம்ஸ். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம விழிப்புணர்வோட இது எதனால் இருக்கும் அப்படின்னு டாக்டர்கிட்ட அணுகிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு மேற்கொண்டு டெஸ்ட் பண்ணணுமா அட்மிட் பண்ணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணணுங்க. கொரோனா போன்று HMPV வைரஸால் பெருந்தொற்று ஏற்படாது என சீனாவில் பணியாற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் ஞானேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பேண்டமிக் சிச்சுவேஷனை கொண்டு வர போறது இல்லைன்னு தான் இங்க சொல்றாங்க. இது கம்ப்ளீட்டா கண்ட்ரோலபிள் தான். இது ப்ராப்பரா இது பண்ணாலே முடிஞ்சிடும். இது பேண்டமிக்னா உலகம் ஃபுல்லா பரவக்கூடிய அளவும் இது கிடையாதுங்கிற மாதிரி தான் இவங்களும் தகவல்கள் கொடுத்திருக்காங்க. சீனாவில் மக்கள் வழக்கமான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் மருத்துவர் ஞானேஸ்வரன் கூறினார். சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார் ஆளுநர் RN ரவி. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு வரி கூட தனது உரையை படிக்காமல் ஆளுநர் RN ரவி வெளியேறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பு ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரையொட்டி ஆளுநர் உரையை வாசிப்பதற்காக ஆளுநர் RN ரவி காலை 9:25 மணி அளவில் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். அதன் பின்னர் சட்டப்பேரவை கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கியது. அப்போது பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாததை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் முழக்கம் எழுப்பினார். மற்றொருபுறம் அதிமுக மற்றும் பாமகவினரும் முழக்கம் எழுப்பினர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் ஆளுநர் உரையை வாசிக்காமலேயே ஆளுநர் RN ரவி அவையிலிருந்து வெளியேறினார். இதனால் ஆளுநரை கண்டித்து காங்கிரசார் முழக்கங்களை எழுப்பினர். ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் பாடப்படுவது கட்டாயம் என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் ஒவ்வொரு நிகழ்விலும் மிகுந்த மரியாதையுடன் தமிழ்தாய் வாழ்த்தினை ஆளுநர் பாடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அளவிலும் தேசிய அளவிலும் தமிழ் மொழிக்கு ஆளுநர் எப்போதும் ஆதரவாகவே இருந்து வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து கடமைகளை பின்பற்றுவது ஆளுநரின் கடமை என தெரிவித்துள்ள ஆளுநர் மாளிகை தேசிய கீதத்திற்கு மரியாதை அளிப்பதும் அடிப்படை கடமைதான் என குறிப்பிட்டுள்ளது. அனைத்து மாநில சட்டப்பேரவையிலும் ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் பாடப்படுவதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முன்பே பலமுறை நினைவூட்டியும் ஆளுநரின் கோரிக்கையை வேண்டுமென்றே நிராகரிக்கப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழின் பெருமைக்கு மதிப்பளிக்கும் அதே சமயத்தில் தேசிய கீதத்தின் மரியாதையும் காக்கப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்து வழங்கப்பட்டது எமர்ஜென்சி காலத்தை நினைவூட்டுவதாக ஆளுநர் RN ரவி விமர்சித்துள்ளார். தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகளின் தணிக்கை தொடர்பாக ஆளுநர் மாளிகையின் எக்ஸல பக்கத்தில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதில் திங்கட்கிழமை நடந்த சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது என்றும் தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள் மக்கள் பிரதிநிதிகளின் நடத்தை ஆகியவற்றை அறிவதில் இருந்து விலக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசின் தணிக்கை செய்யப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமன்றி பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் நசுக்கப்பட்டுள்ளதாகவும் இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.